ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் பிக்கஸ்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா மொச்சக்காயில் வந்து இவங்க ஃபெஸ்டிவல், அது வந்து அவரேபில்லை மேளா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம அங்கே தான் போயிருக்கோம். இங்கே ஃபுட்டு மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எக்ஸிபிஷனும் இருக்குது. நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுடிதார் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ், அந்த மாதிரி லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸஸும் அங்கே அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 25 to 30 டிஷ்ஷஸ் கிட்ட அவரேபில்லையில் பண்ணியிருக்காங்க. அவரேபில்லை ஐஸ்கிரீம், அவரேபில்லை ட்விஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தட்டி இட்லி, படு, இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லா டிஷ்ஷஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 days கிட்ட நடக்கும். ஒரு இடத்துல வைப்பாங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நேஷ்னல் காலேஜ் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்குது. அங்கே தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா December 27 கிட்ட ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து December 5 வரையிலும் இது வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. என்ட்ரன்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து கேஷாக தான் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. 100 rupees கொடுத்து நம்ம டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஃபுட்டு, எக்ஸிபிஷன், இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். என்ட்ரி டிக்கெட்டும் கையில் கட்டிக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு டேகும் தருவாங்க. இதை கட்டிட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம். இந்த அவரேபில்லையை வச்சு என்னென்ன டிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளேயில் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா 50 rupees, 60, 70 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரை சாட் அவரேபில்லையை வச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டையில் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு பண்ணித்தர மாதிரி நல்லா டேஸ்டியாக இருந்தது. இதில் வந்து நிறைய பேல்பூரியும் பண்ணித்தராங்க. அது மாதிரி நிப்பட் மசாலான்னு தட்டையை வச்சும் உங்களுக்கு வந்து செஞ்சு தருவாங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எல்லா டிஷ்ஷஸ்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொச்சக்காயை சேர்த்துருவாங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து அவரேபில்லை, அதுதான் அவரேபில்லை மேளா. அடுத்ததாக நம்ம ஒரு ஸ்டால் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோபியும் வச்சுருந்தாங்க. இது வந்து சாட்டு. இதில் வந்து நம்ம பானிபூரி வாங்கியிருந்தோம். பானிபூரி பார்த்திங்கன்னா இங்கே கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக. இது வந்து பெங்களூர் ஸ்பெஷல் பானி. இது வந்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது, இங்கே தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பங்கார்பேட்டுன்ற ஒரு இடத்துல வந்து இது ரொம்ப ஃபேமஸாக விற்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து போலியும் பார்த்திங்கன்னா அவரேபில்லையை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அவரேபில்லை போலி அது. அடுத்தது பார்த்திங்கன்னா தவா புலாவ், அதுக்கப்புறம் பாவ் பாஜி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாமே அங்கே ரெடி பண்ணுறதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. போலியில் நல்லா நெய் ஊற்றி நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சூடாக தந்தாங்க. இது வந்து படு, அதாவது வந்து நம்ம அந்த குழிப்பணியாரத்தை தான் அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தட்டு இட்லி, அதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மொச்சை சாம்பார் தான் வந்து நம்மளுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு தருவாங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அவரேபில்லை போட்டிருக்கிறது. இதில் அடுத்ததான் நம்ம வந்து இப்போ வேறு ஒரு ஸ்டால் வந்து போய் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்விஸ்டர்ஸ். இதுலேயுமே உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு இல்லாத, இதில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த மொச்சக்காய் வந்து ஒட்டியிருக்கும் அதில். அதுதான் அதோட ஸ்பெஷல். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கோட்டா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அவரேபில்லையை வச்சு எல்லா டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் தனியாக வந்து இதெல்லாம் சாப்பிட்றத விட எல்லாத்துலேயுமே ஒன்று வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேராக போகும்போது இதை பார்த்திங்கன்னா அவரேபில்லை பீஸா, பாட்ஸா, இந்த மாதிரி இந்த டிஷ்ஷஸ்லாமுமே அங்கே அவைலபிளாக இருந்தது. அடுத்ததாக நம்ம வந்து ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகலாம். இதில் வந்து ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா எல்லா ஸ்வீட்டுமே உங்களுக்கு வந்து அவரேபில்லை வச்சு பண்ணியிருக்கிற மாதிரி ஸ்பெஷல் மைசூர் பாக்கு, அதுக்கப்புறம் நார்மல் மைசூர் பாக்கு, அவரேபில்லை ஜிலேபி, இதெல்லாமே உங்களுக்கு வந்து இருந்துச்சாங்க. ஸோ கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீனாக இருக்கும். பட் டேஸ்ட் வந்து நார்மல் ஜிலேபி மாதிரி தான் இருந்தது. இது மாதிரி சிக்கியும் இருந்திருக்கு. பார்த்திங்கன்னா அங்கே அவரேபில்லையில் சிக்கி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க, பால்கோவா அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம ஜிலேபியும் மைசூர் பாக்கும் ட்ரை பண்ணோம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி வந்திருக்குது. இதில் வந்து சில்ட்ரன்ஸுக்கு, அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கேம்ஸு அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. இது எல்லாத்துக்குமே வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது உங்களுக்கு, எக்ஸ்ட்ரா 100
அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணி இதில் வந்து போய்க்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸுமே இங்கே இருந்தது. எல்லா ஸ்டால்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஃபுட்டு அண்டு சேல் மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ட்ரெஸ்ஸஸ், பேங்கிள், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இயரிங்ஸு, நெக்லஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமுமே உங்களுக்கு வந்து இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா பலூன் ஷூட்டிங் கூட இருந்தது. நம்ம 5 இதில் பலூன் சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிஃப்ட்டும் அதில் இருக்க மாதிரி இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா வந்து ரேரான மணி கலெக்ஷன்ஸ் இந்த ஸ்டாலுமே அங்கே இருந்தது. அதே மாதிரி இயரிங்ஸ், அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் சாமான்கள், பிக்கேனி 3-2 அந்த மாதிரி 30 ரூபீஸ் 50 ரூபீஸ் அந்த மாதிரி இருக்க பிளாஸ்டிக் சாமான் எல்லாமே அங்கே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே அப்பளம் தான் ஞாபகம் வரும். சூப்பராக இருந்தது அப்பளம் மேலே கேரட் இதெல்லாம் போட்டு இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஹேண்ட்லூம் ட்ரெஸ்ஸஸ், ஹேண்ட்மேடு இந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. இந்த மாதிரி கிளே ஐட்டம்ஸ்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். நம்ம கையாலேயே வந்து செஞ்சு நம்ம தேவையான பார்ட்டை எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு மாடல் மாதிரி ஒரு 5 டிசைன் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எது தேவைன்னு சொல்கிறோமோ நம்ம கையாலே பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அங்கே வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி அதை வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே கீ செயின் ஸ்டால்ஸு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக மினியான்ஸ், அதுக்கப்புறம் சின்சான் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு கீ செயினும் அங்கே இருந்தது. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாருங்கள். டீ கப் வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் அப்படியே நம்ம கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இது எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லி பேம்பூவில் பண்ணியிருக்கிற உங்களுக்கு வந்து டீ மக்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி இதெல்லாம் கிளாஸ் பேங்கிள்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இது பார்த்திங்கன்னா டிசம்பர் சீசன் அந்த மாதிரி சீசன் டைமில் தான் இது வைப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.